ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இப்போ என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, இட்லிக்கு ஏற்ற தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். புதுவிதமாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 தக்காளி, 2 பல்லாரி வெங்காயம், அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 5-6 பல் பூண்டு, 5 வத்தல். வாங்க கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை வத்தலை பொன்னிறமாக பொரிச்சுக்கலாம். பொன்னிறமா பொரிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டு தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கங்க. நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 5-6 பல் பூண்டு போட்டுக்கங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இது கூட இப்போ வதங்கிருச்சு பாருங்க. இந்த கூட நம்ம நறுக்கி வச்சோம்ல அரை மூடி தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கு பாருங்க. இந்த சட்னி சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிருச்சு. இதை 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, பொரிஞ்சிச்சு பாருங்க. இப்ப கருவேப்பிலை சேர்த்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி ரெடி. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம்.